வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொன்னதோட உடனே ஈஸ்வரியும் சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க போயிட்டு அதிகாரிய பார்த்து, இங்க பாருங்க, நான் என்னோட மருமகனுக்கு ஜாமீன் கொண்டு வந்திருக்கேன், கொடுத்த புகாரை திருப்பி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகி, என்ன மேடம் சொல்றீங்க இப்படி? இங்க பாருங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க புகார் கொடுத்தீங்க, அவரு உங்க தங்கச்சிய ஆயுதத்தால தாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கையில அவரை கண்டிப்பா நாங்க வெளியில விட முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க சொன்னதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். நான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், உங்க தங்கச்சிய அவன் தாக்க முயற்சி பண்ணது உண்மைதானே? அப்படி இருக்கையில எப்படி அவனுக்கு நாங்க கொடுத்த புகார வேணான்னு சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்க புகார திருப்பி வாங்கினாலும் உங்க தங்கச்சிய, அதாவது பொது மக்களை இவன் தாக்கியிருக்கான். அப்படி இருக்கையில அவனை கண்டிப்பா வெளியில விட முடியாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன சட்டத்துக்கு புறம்பா பேசலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் கொடுத்த புகார வாங்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க அவனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கான்ஸ்டபிள் கிட்ட அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கொடுத்த புகாரை திருப்பி வாங்கிட்டு நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே அவன் மேல கொடுத்த புகாரை நான் திருப்பி வாங்கிட்டேன், நேரா பஞ்சாயத்துக்கு வா அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க சரிமா அப்படின்ட்டு வெளியில வராங்க. அதிகாரி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாருடா, ஏதோ உனக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால நீ ரிலீஸ் ஆகிட்ட, இல்லைன்னா இந்நேரம் என் கையில சிக்கி காலி ஆகிருப்ப. அப்ப ஹீரோ வெளியில வராரு. அப்ப அதிகாரி இத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம என்ன பிளான் பண்ணோம், கடைசியில இப்படி ஆகிருச்சு. சரி, நம்ம நேரா அந்த காளியம்மாளுக்கு விஷயத்த போன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, என்ன பிளான், என்னாச்சு? அந்த டிரைவர் பயல காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல மேடம், இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு. காளியம்மா ஷாக் ஆகி, என்ன பிரச்சனை ஆகிட்டா? என்ன பிரச்சனை ஆகிட்டு? அப்ப அவர் சொல்றாரு, மேடம், அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவனை அந்த ஈஸ்வரி கொடுத்த புகார திருப்பி வாங்கிக்கிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டா. இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்பவே ஷாக்கு. என்னையா சொல்ற? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா மேடம், இந்த அம்மா அவ்வளவு கோவத்தோட புகார் கொடுத்துச்சு. கடைசியில இப்படி சுலபமா புகாரை திருப்பி வாங்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை காலி பண்றதுக்கு சாப்பாட்டுல கூட ஒரு விஷயத்த கலந்து வச்சுட்டேன். அவன் இந்நேரம் சாப்பிட்டு இருந்தா அவன் காலி ஆகிருப்பான். அதுக்குள்ளயும் ஈஸ்வரி அவன் மருமகனை கூட்டிட்டு போயிட்டா. இப்போ என்ன பண்றது? காளியம்மா சொல்றாங்க, எதுக்காக அந்த ஈஸ்வரி அவனை ரிலீஸ் பண்ணணும்? சரி இரு, நான் என் மருமகிட்ட விஷயத்தை கேட்டுட்டு உன்கிட்ட சொல்றேன். உடனே அவரு, சரிங்க மேடம். சே, கைக்கு எட்டினது என்னோட பிளான் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் காளியம்மா நேரா அவங்க மருமகளுக்கு போன் பண்றாங்க. இல்லி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை. அவங்க கேக்குறாங்க, மருமகளே, அங்க என்ன மருமகளே நடக்குது? பிளான் எல்லாம் என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். அந்த டிரைவர் பயல எதுக்கு அந்த ஈஸ்வரி கொடுத்த புகார திருப்பி வாங்கிக்கிட்டு கொண்டுட்டு போறா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அத்தை, இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அவங்க கேக்குறாங்க, என்ன மருமகளே சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாத்த, அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு அவங்கிட்ட இருந்து ரேவதி பிரிய போறா. பஞ்சாயத்து கூடி இருக்கு, ரேவதிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அங்க சொல்ல போறாங்க. இதை கேட்டதும் அந்த காளியம்மாளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னம்மா சொல்ற, என்ன நடந்துச்சு? அப்ப வில்லி சொல்றாங்க, அத்த, இது மாதிரி இந்த ரேவதி இருக்கால, அவங்க அம்மா கிட்ட நான் அப்படி அவரை விட்டு பிரியணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவரு ஜெயில இருந்து வெளியில வரணும், நீங்க கொடுத்த புகார வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இதை கேட்டதும் அக்காக்காரியும் வேற வழியே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அக்காக்காரி அந்த டிரைவர் பயல ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, நமக்கு தெரிஞ்ச அந்த அதிகாரி
டிரைவர் பையலை காலி பண்றதுக்கு சாப்பாட்டுல கூட ஒரு விஷயத்த கலந்து கொடுத்துட்டான். அத மட்டும் அந்த டிரைவர் பைய சாப்பிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் அவனோட பிரச்சனையே நமக்கு இருந்திருக்காரு. கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சே. வில்லி சொல்றாங்க, அத்தை அவனை இந்த மாதிரி நம்ம சுலபமா காலி பண்ண கூடாது. அவன் நம்ம எதிர்க்க இருந்துகிட்டு நம்ம பண்ற பிளான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேதனைப்படணும். அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரி மருமகளே அப்படின்னு. அதுக்கப்புறமா வில்லி சொல்றாங்க, சரித்த இங்க பஞ்சாயத்து நடக்க போகுது. அக்கா காரி கொஞ்ச நேரத்துல ரேவதிய கூட்டிட்டு வந்துருவா. நான் இங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது அப்படிங்கறத அடிக்கடி உங்ககிட்ட சொல்றேன். உடனே வில்லியும் சரி மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா பரமேஸ்வரி தலைவரை பார்த்து, இங்க பாருங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேத்தி வந்துருவா. அவ வந்ததோட பேரன் கூட தான் வாழ்றதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லுவா. நீங்க எல்லாரும் ஈஸ்வரியோட பேச்ச கேட்டு பயப்படாம என் பேத்தியையும் பேரனையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீயா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. அக்காக்காரி அவளோட முடிவை இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளயும் உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அக்காக்காரியோட முடிவு தான் இங்க முக்கியம். அக்காக்காரி வந்துட்டு அவ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவா. நீ தேவையில்லாம இது இடையில பேசாத. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணி என் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் என் பேரன் உனக்கு சரியான முடிவை கட்டுவான். அது எல்லாத்தையுமே நான் பார்க்க தானே போறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இதே மாதிரி பொழுதனைக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காது. உனக்கு வயசாகிட்டு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு நான் முடிவு கட்டுறேன். என் பேத்தி வந்துட்டு என் பேரன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியும் ரேவதி வந்துட்டு அக்கா சொன்னதை தான் கேட்க போறா. அதை நீ பார்க்க தானே போற அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டு அவங்க அத்தைய பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்த புகார திருப்பி வாங்கினதுக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, டேய், உன் மேல பாவம் பட்டு நான் ஒன்னும் இந்த கொடுத்த புகார திருப்பி வாங்கல. நான் எதுக்காக தெரியுமா அப்படி பண்ண, என் பொண்ணு அப்படி சொன்னா அப்படிங்கறதுக்காக தான். இங்க பாரு, பஞ்சாயத்து நடக்க போகுது. உன் பொண்ணுக்கும் உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நான் காசு வெட்டி போட போறேன். மரியாதையா வந்து பஞ்சாயத்துக்கு கட்டுப்படு. இத கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ரேவதி அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க, உங்களை வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். எனக்கு வேற வழி தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. ஊரு பஞ்சாயத்தை சேர்த்து நம்மள பிரிச்சாலும் கண்டிப்பா வந்துட்டு நான் உங்களை மறக்கவே மாட்டேன். நீங்க தான் எனக்கு எப்பவுமே வந்து அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு அமைதியா இருக்காரு. ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, என்னடி அவன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, வாடி அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. ரேவதி அழுதுகிட்டே போறாங்க. அப்புறம் பஞ்சாயத்துக்கு போக ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. ஊர் தலைவர் எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லாரும் வந்துட்டீங்களா? அம்மாடி, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமையா, என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பக்கம் அந்த டிரைவர் பையனும் வந்துட்டான். 2 பேருக்கிட்டையும் கேட்டு இந்த கல்யாணத்தை அத்து விடுங்க அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர் எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இது மாதிரி பரமேஸ்வரி அம்மா சொன்னதுனாலதான் இந்த பொண்ணை நம்ம இங்க வர வச்சிருக்கோம். இந்த பொண்ணு என்ன முடிவு சொல்றா அப்படிங்கறத பார்த்துட்டுதான் இவங்க 2 பேருக்கும் இனிமே நம்ம சேர்த்து வைக்கிறதா இல்ல பிரிச்சு வைக்கிறதா அப்படிங்கறத பத்தி முடிவு பண்ணணும், சரியா அப்படின்னு சொன்னதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே, சரிங்க தலைவரே, நீங்க சொல்றதுதான் முடிவு. உங்களோட முடிவுக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் தலைவர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, என்னம்மா உங்க பொண்ணு வந்துட்டாங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு வந்துட்டா. அவகிட்டயே நீங்க கேட்டுக்கிடுங்க. இந்த பரமேஸ்வரி சொன்னால என் பொண்ணு வந்துட்டு பஞ்சாயத்துக்கு வந்ததும் அந்த டிரைவர் பையன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லுவான்னு சொன்னால, இப்போ நீங்க கேட்டுக்கிடுங்க, என் பொண்ணு அப்படி என்ன சொல்ல போறா அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா ரேவதி, நீ யாருக்காகவும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாருக்கிட்டையுமே தெளிவா சொல்லிடுமா. நீ யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பாட்டி நான் இருக்கேன்ல, நீ சொல்லுமா, பேரனும் இருக்கான். ஈஸ்வரி உன்னை எந்த வகையிலுமே இந்த இடத்துல மிரட்ட முடியாது. உன் மனசுல இருக்கிறத சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாரையும் பார்த்து பஞ்சாயத்துக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, இது மாதிரி பாட்டி சொல்ற மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு
விருப்பம் இல்ல. எங்க அம்மா சொல்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் பிரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்து தலைவர்கள் சேர்ந்து எங்க 2 பேரையுமே பிரிச்சு வைங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள்ல இருந்து பாட்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி இங்க பாரு, நீதான் என் பொண்ணு கிட்ட என் ரேவதி கிட்ட ஏதோ சொல்லி மிரட்டி அவளை சொல்லிருக்க. ஈஸ்வரி பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களா ஐயா, என் பொண்ணு இததான் சொல்லுவா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க தான் நம்பாம என் பொண்ணுதான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. சரின்னு பஞ்சாயத்துக்கு என் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். இப்போ எல்லாருக்கும் முன்னாடியிலையும் என் பொண்ணு வந்துட்டு அவன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா இதையும் நம்பாம இந்த பரமேஸ்வரி தேவையில்லாத பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, என் பொண்ணே அவளோட விருப்பத்தை சொல்லிட்டா. அப்புறம் என்ன, என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி கோவில்ல காசு வெட்டி போடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சட்டப்படி நேரமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஊர் தலைவர்களை நாடி வந்திருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர் பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பேத்தி எந்த அளவுக்கு என் பேர மேல பாசமா இருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவ கண்டிப்பா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. தயவு செஞ்சு அவன் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு. அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த அம்மா தான் வந்துட்டு அவங்க வாயிலேருந்து சொல்லிட்டாங்கல்ல, உங்க பேரன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. சரி, உங்க பேரனோட முடிவென்ன? ஐயா உங்களோட முடிவென்ன அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தையோட முடிவுக்கு நான் என்னைக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். அத்தைக்கு நாங்க 2 பேரும் பிரியறது தான் சந்தோஷம் அப்படின்னா நான் ரேவதி கிட்டேருந்து பிரியறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி அவங்க ஹஸ்பண்டை பாக்குறாங்க. பாட்டி இதை பார்த்துட்டு, ஐயா என்னையா நீயும் இப்படி சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி வேற வழி இல்லை பாட்டி, அத்தைக்கு எதிரா நம்மளால எதுவும் பண்ண முடியாது பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப கோவத்துல, ஐயா பேராண்டி தப்பான முடிவெடுக்காதையா. ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, இதை தவிர்த்து எனக்கு வேற வழி இல்லை பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன, அந்த பக்கம் அந்த டிரைவர் பயலும் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் எதற்காக இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 2 பேருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் இந்த பஞ்சாயத்துல காசு வெட்டி போறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து, சரி, பொண்ணு தரப்புலேருந்தும் மாப்பிள்ளை தரப்புலேருந்தும் 2 பேருமே சொல்லிட்டாங்க ஒருத்தர் வாழ்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஸோ இதுலேருந்து 2 பேருக்கும் இனிமே எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. நாளைக்கு காலையில அம்மன் கோவில்ல 2 பேருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு காசு வெட்டி போட்டுடலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சோகமா நிக்கிறாரு. ஊர் தலைவர் சொல்றாரு, சரி பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சோகமா நிக்கிறாங்க. பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மா ஐயா பேராண்டி ஏன் நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, இதனால பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பாட்டி, இதனால ரேவதிக்கு தான் பிரச்சனை. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாரு பரமேஸ்வரி, எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை வச்சு எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் சேர்ந்துடலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணியிருப்ப. இப்போ 2 குடும்பத்துக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம 2 பேரை பிரிக்கிற. இங்க பாரு, உன் அநியாயத்துக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. உன் தங்கச்சி சொல்றா அப்படிங்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்னோட முடிவுல தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்த்து, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாட்டி ஹீரோவை பார்த்து, பேராண்டி அந்த ஈஸ்வரி தாயா ஏதோ பேத்திக்கிட்ட சொல்லி மிரட்டி இப்படி கொண்டுட்டு வந்திருக்கா, இல்லைன்னா பேத்தி இப்படி முடிவு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கியா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அத்தை தான் ஏதோ ரேவதி கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனாலதான் ரேவதி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.
நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.